என்ன மனநிலை அது? காரணம் என்னன்னா அவங்களுடைய படிப்பு, எக்ஸ்போஷர். அவங்களுடைய எக்ஸ்போஜர். அதான் என்னால் முடியும், ஐ கேன் ஏர்ன். உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஏர்னிங் இருக்குது. மாதவி டேண்டா போனால் அது மாதிரி நம்ம ஆட்கள் பூரா ஒரு மனைவி இருந்தால் ஒரு துணைவி இருப்பாடா. கண்ணகி அந்த டிஸ்கிரிப்ஷன் பூரா நகரத்தார்களுடைய பழக்கத்தை அப்படியே பாட்டில் நீங்கள் சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம். சில இடங்களில் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். அது இந்த மனைவிக்கு தெரியும். தெரிந்தாலும் என்ன பண்ணுவாங்க, டிரைவர்கிட்டையோ வேலைக்காரன்ட்டையோ தன் கணவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்து அங்கே போய் கொடுத்துட்டு வந்தாங்க. நகரத்தார் சமூகத்தில் விவாகரத்தையே பார்க்க முடியாது. இதெல்லாம் தெரிந்தும் வாழ்ந்த ஆட்சிமார்கள் இருந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையை கூட உடனே டைவர்ஸ் வந்தார். அவ்வளோ தூரம் பெண்கள் எளிதாக எடுத்ததுனால தான் அந்த காலங்களில் குடும்பத்துக்குள்ள விவாகரத்துங்கிறதே இவ்வளவு தவறாக இருந்தாலும் நடக்காது. இன்னைக்கு மாதிரி இல்லை. நாங்கள் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க சார், நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது, நீங்கள் முருகனை கொடுத்துட்டீங்க, இது உங்கள் பொண்ணு இல்லை. நகரத்தார் வழக்கம். என்ன சொல்கிறாரு, கல்யாணம் ஆனால் முதல் பத்திரிக்கை முருகனுக்கு கொடுக்கணும், அப்புறம் தான் உறவினர்களுக்கு. ஞாபகம் வச்சுங்க, அது முருகனுடைய மகள், உங்கள் மகள் இல்லை. ஸோ இந்த தீர்வை சொன்னது அந்த வயதான பாட்டி தான். அவங்க படிக்காதவங்க தான். ஆனால் இப்படி இதை பண்ணிட்டு போப்பா, தெய்வத்தை நம்பிடுவாங்க. கடைசியாக ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்மளை செட்டில் ஆக்கிடணும். அது நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன? எனக்கு விடிவு காலம் தெரிஞ்சுது. அந்த பொண்ணு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கா, இன்னைக்கு மஸ்கட்டில் இருக்கா. ஆமாம், இப்போ போன வாரம் கூட ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி அவன் பாடு என் பேரை அமெரிக்காவில் இருக்கான். அதெல்லாம் லைஃப். ஆனால் அவருடைய பிறந்த நேரத்தில் நான் ரொம்ப பிரச்சனை இல்லை, அதை இவங்க தான் சொன்னாங்க. அது மாதிரி எல்லா வீட்டிலையும் ஒரு மூத்த பெண் கடைசியாக நமக்கு ஒன்றுமே புரியலையா அவங்க சொல்கிறத கேட்குறதுங்கிறது, ஆட்சி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம் சொல்கிறது தான் அதனுடைய கடைசி வார்த்தை. அவங்க ஒரு ஜட்ஜு. அது எப்படி இப்போ உங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல, படிக்கவும் இல்லை, அதுதான் இவங்களுக்கு. அவங்களுக்கு டிவி பார்க்குற பழக்கம் இல்லை, புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லை, எதுவும் இருக்காது. ஆனால் உட்கார்ந்த இடத்துலேருந்து காய்கறி எப்படி வாங்குறது, கல்யாணம் எப்படி பண்ணுறது, யாரை கூப்பிடுறது, அதாவது முறைத்தலைன்னு ஒன்று சொல்லுவாங்க. யாரும் நெருங்கிய உறவினர்கள் அழைப்பு கொடுக்குறோம்னு வைங்க, தாய பிள்ளைகள்னா அந்த குடும்பத்தை ரத்த சொந்தம், அவர்களுக்கு பேர் தாய பிள்ளைகள். ரொம்ப மிஞ்சினா 11 ரூபா தான் அதிகமாக கொடுக்கணும். இன்னைக்கு அதான் பழக்கமாக இருக்கு. 11 ரூபா யாராவது கொடுப்பாங்க, நம்ம பழக்கம் அதான்ப்பா. ஏன் நீங்கள் அதெல்லாம் அங்கே மெட்ராஸில் வச்சுங்கப்பா, கவர் கொடுக்குறதெல்லாம் 11 ரூபா கொடுங்க போதப்பா. இப்போ மாறி இருக்கா? இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனாலும் அவங்க காலத்தில் அவ்வளவுதான். அதாவது கண்ணதாசன் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார், டேய் நம்ம கோவலன் மாதவி கண்ணகி நம்ம இனம்டா அப்படின்பாரு. காரணம் எப்படின்னு கேட்பான். கோவலன் என்ன பண்ணான், கண்ணகிக்கு என்னடா குறைவு, என்னடா குறைவு, செல்வத்தால் குறைவா, அழகால குறைவா, ஏன்டா மாதவிகிட்ட போனால், மாதவிகிட்ட ஏன்டா போனால். அது மாதிரி நம்ம ஆட்கள் பூரா ஒரு மனைவி இருந்தால் ஒரு துணைவி இருப்பாடா. அதனால இது நிச்சயமாக இது கோவலன் கதை, நம்ம செட்டியார் கதை தான் சிரிச்சுட்டு சொல்லுவார். ஆனால் அது உண்மை. அது மாசாத்து வணிகன் தான், மாசாத்து வணிகன் தான் சொல்கிறாங்க. கண்ணகி அந்த டிஸ்கிரிப்ஷன் பூரா நகரத்தார்களுடைய பழக்கத்தை அப்படியே பாட்டில் நீங்கள் சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம். பூம்புகார். ஆமாம், பூம்புகாரில் தான் நாங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம். அங்கே நடந்த கதை தான் இது. அதனால் அப்போ சிலம்பு போடுறது, செல்வம் கொளிக்கிறது, முத்தையும் பவளத்தையும் அள்ளி இறைத்த காலம் அதெல்லாம். அந்த மாதிரி அவங்க வசதியாக இருந்தபோது இருந்தாங்க. என்னென்னா எனக்கு தெரிய ஒரு வீட்டில் ஏதாவது அவங்களுக்கு அங்கே ஒரு சின்ன தொடர்பு இருக்கும். அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் சம்பாதிக்கிறாங்க பண்ணி இவங்க எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் வர்ற கணவன் வரட்டும் உட்காந்துருப்பாங்க. குடும்பத்தை இவங்க காப்பாற்றுவாங்க. கண்ணகிக்கு அது மாதிரி. ஆமாம், அங்கேருந்து பணம் வருமே தவிர குடும்பத்தை 10 பிள்ளைங்க இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைந்த 8 பிள்ளைங்க இருக்கும். அந்த 8 பிள்ளைகளையும் காப்பாற்றுறது அந்த பெண்ணாக தான் இருப்பான். வேண்டியது செய்து, கொடுக்குறத கொடுத்து, வாங்குறத வாங்கி, எதுவும் முறை கெட்டு போய் வாழ்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதே மாதிரி தன் கணவன் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே சில இடங்களில் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். அது இந்த மனைவிக்கு தெரியும். தெரிந்தாலும் என்ன பண்ணுவாங்க, டிரைவர்கிட்டையோ வேலைக்காரன்ட்டையோ தன் கணவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்து அங்கே போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அதை ரொம்ப எளிதாக எடுத்துவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்குது,
அதுதான். நம்ம குழந்தை குட்டிகளுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு வேண்டி அப்படின்னு நினச்சி அதையெல்லாம் அவ்வளோ தூரம் பெண்கள் வந்து எளிதாக எடுத்ததுனால தான் அந்த காலங்களில் வந்து குடும்பத்துக்குள்ள விவாகரத்துங்கிறதே இவ்வளவு தவறாக இருந்தாலும் நடக்காது. இன்னைக்கு மாதிரி இல்லை. ஆனால் அந்த சமூகம் இப்போ மாதத்துக்கு 10 விவாகரத்துன்னு வந்தாச்சு. நகரத்தார் சமூகத்தில் விவாகரத்தையே பார்க்க முடியாது. இதெல்லாம் தெரிந்தும் வாழ்ந்த ஆட்சிமார்கள் இருந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையை கூட உடனே டைவர்ஸ் வந்தார். என்ன மனநிலை? காரணம் என்னன்னா அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எக்ஸ்போஜர். அதான் என்னால் முடியும், ஐ கேன் ஏர்ன். உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஏர்னிங் இருக்கு. அந்த காலம் அப்படி இல்லை. அதாவது தன் மகள் கணவனுடன் வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தகப்பனும், பெண்ணை பெற்ற தகப்பனும் மரணத்துக்கு பணம் எடுத்து வச்சிருந்தாங்க. என் தாயின் மரணத்திற்கு என் தாத்தா பணம் எடுத்து வச்சிருக்காரு. எப்போ, எந்த காலத்தில்? 1930s என் மகள் மரணத்திற்கு என் குடும்பத்தில் இருந்து 7,000 ரூபாய் கொடுக்கணும்னு எந்த காலத்திலே எழுதி வச்சு அந்த பணம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இப்படி பாதுகாப்பான சமூகம் இது. அந்த பாதுகாப்பு இப்போ சுத்தமாக போயிடுச்சு. அதாவது நினைத்தா உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது ரிவர்ஸாக பெண்கள் நினைக்க மாட்டாங்களே. இப்போ ஒரு எக்ஸ்போஷர்ன்றது அவங்களுடைய நாலேஜ் மாதிரி தான். அந்த எக்ஸ்போஷர் ஆனதுனால தான் இப்படின்னு அவங்க தரப்புல இருந்து அது கொஞ்சம் அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்களா? நினைக்கலையே. அதாவது அது என்னென்ன நினைச்சாங்கன்னா, நம்ம குடும்பம் பாதுகாப்பாக இருக்குங்கிறது தான் அவங்களுடைய முடியும். நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இல்லையா, அவருக்கு எல்லாம் எங்கே இருந்தாலும் குடும்பம் சரியாக நடக்குதுல்ல. இப்போ என்னென்னா குடும்பமே இல்லை. அன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நீங்கள், இப்போ நாங்களே 8 பேர் என் குடும்பத்தில் மொத்தம் 30 பேர். அண்ணன் தம்பி அக்கா தங்க எல்லாம் 3 குடும்பத்துலையும் பார்த்தா ஜேன்னு பிள்ளைகளாக இருக்கும். அதெல்லாம் குறைஞ்சி இப்போ ஒரு பிள்ளை இருந்தால் போதும் வந்தாச்சு. காரணம் என்னென்னா அந்த சம்பாத்தியம். அந்த காலத்தில் பெண்கள் குடும்பத்தை மட்டும் கணவனை நம்பி வாழ்ந்தார்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க, அவன் ஆஃபீஸுக்கு போகிறது, இவங்களும் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஸோ எனக்கு பாதுகாப்பு, எனக்கு பணம் இருக்குது, உன் பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. ஆனால் அதையெல்லாம் இவர்கள் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கணவன் தானே சம்பாதிக்கிறான், கணவன் தானே குடும்பத்தை காப்பாற்றுறான், பரவாயில்ல இருந்துட்டு போகிறான், குடும்பம் தான் முக்கியம்னு நினச்சாங்க. இந்த ஈகோ இல்லாமல் போனால் இப்போ அந்த காலத்துடைய ஆட்சிகள் போயிடுச்சு. அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. அவங்க ஒற்றுமைக்கே பேர் போனது நகரத்தாருன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நீங்கள் சொன்னீங்களா, கூடிய இருக்கிறது கூட்டு குடும்பம் தான். கவிஞர் இருக்காரு, பெண்கள் பாடிய, நகரத்தார் பெண்கள் பாடிய தாலாட்டுகளையும் ஒப்பாரிகளையும் நிறைய நம்ம படங்களில் பாடுறாங்க. இப்போ தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ அப்படிங்கிறது ஒரு ஆட்சி பாடினது தான். மாலையிட்ட மங்கையில் இவர் வந்து ஒரு மரணத்துக்கு போயிருக்காரு. ஒரு ஆட்சி சில்லென்று பூத்த சிறுநெஞ்சு காட்டிலே நில்லென்று ஊறி நிறுத்தி வழி போனானேன்னு பாடினாங்க. ஆமாம், அவங்க ரொம்ப மிஞ்சினா 3வது படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க இந்த பாட்டை பாடுவாங்க. அவங்களுக்கு அது வரும். அந்த பாட்டு எப்படி அவங்ககிட்ட வரும் தெரியாது. இதை கண்ணாசன் உடனே என்ன பண்ணார், மாலையிட்ட மங்கையில் அதை அப்படியே பல்லவி எடுத்தார். தாலாட்டு எப்படி பெண்களுக்கு முக்கியமாக இருந்ததோ அதே மாதிரி கணவன் இறந்துட்டா ஒப்பாரின்னு சொல்லுவோம். ஒரு துக்கத்துக்கு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ஒரு ஆள் இறந்துட்டாங்க உட்கார்ந்தாங்க, நான் இப்போல்லாம் என்ன பண்ணுவான், என்ன இருந்தார் நல்ல ஃப்ரெண்டு அப்படி இப்படி நம்ம 4 வார்த்தை பேசுவோம். அவங்க உடனே அதுக்கு பதில் அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி இருந்தான், எப்படி போனான்னு பாட்டால் அவனுடைய வாழ்க்கையை பூரா வர்றவங்ககிட்ட பாடுவாங்க. அந்த வரலாறே இருக்கும். அது எப்படி அவங்களுக்கு அந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தா? ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு, அப்படி நான் ரொம்ப இடங்கள் ஆச்சரியப்படுது. எப்படி இவங்க இப்படியெல்லாம் பாடுறாங்களே, இப்படியெல்லாம் படிக்கிறாங்களே. இப்போ பாருங்க, ஒரு இது கூட நான் சும்மா எழுதி வச்சேன். ஒரு இந்த 8 அடுக்கு மாளிகையில் விட்டு விட்டு போனாரடின்னு, அதெல்லாம் வந்து ஒப்பாரியில் சொன்னது தான். அதே மாதிரி வீடு வரை உறவு வீதி வரை மனைவின்னு அவர் பட்டணத்தார் சொன்னதை அவர் கொண்டாந்தார். கவிஞர் கொண்டாந்ததில் சட்டி சுட்டதெல்லாம் கை விட்டதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு அந்த பக்கம், டேய் சட்டி சுட்டுச்சோ கை விட்டுச்சோன்னு வந்து தொலைடா, அது ரொம்ப போட்டு அதை இது பண்ணிக்க வந்துடலாம், ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறாமா, அதெல்லாம் பண்ணார். அதை ஒரு ஆட்சி வந்து கணவன் இறந்து போய் வெள்ளைப்புடவை தான் கட்டணும். இப்போ எல்லாம் மாறி போச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த காலம் என் தாயெல்லாம் அவங்க மரணம் வரைக்கும் வெள்ளை தான் கொடுத்தாங்க. அதை என்ன சொல்கிறாங்க, சேலைன்னு சொல்லாமல் தன் கணவனுக்கு நேரம் வர்றவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, கந்தை இது கந்தை இது கால் பணத்து கந்தை இதுன்னு. இதை காட்டி இது சேலை இல்லை, கந்தை. கந்தை இது கந்தை இது கால் பணத்து கந்தை இது
ஆக்குகிற பெண்களுக்கு அடைபிடி கந்தை இது. அந்த காலத்துல பெண்களுக்கு வந்து இப்ப இது மாதிரி இதெல்லாம் இருக்காது, துணியில தான் வச்சு இறக்குவாங்க. அந்த புடவை எதுக்கு சமம் சொல்றாங்க? ஆக்குகிற பெண்களுக்கு அடைபிடி கந்தை இது. காசி பரதேசி கைதுடைக்கும் கந்தை தான். பரதேசி கைதுடைக்கிற கண்டைடா இது. இது வெள்ளை புடவை கட்டியிருக்கேன். அதே மாதிரி மடத்து பரதேசி வாய் துடைக்கும் கந்தை இது அப்படின்னு சொல்றாங்க. தாலிக்கு அரும்படுத்த தட்டானும் கண்குருடும். ஏண்டா அவன் கண்ணு இல்லையாடா, என் தாலியை எடுத்துட்டாங்கடா. தாலிக்கு அரும்படுத்த தட்டானும் கண்குருடும், சேலைக்கு நூல் எடுத்த சேனியனும் கண்குருடும். சேலை நெஞ்சு ஏடா என்ன பட்டுப்புடவையிலேருந்து மாற்றிட்டியடா, அவனை திட்டுறாங்க. அதாவது கணவன் இறந்ததுக்கு அவனை திட்டுறாங்க, இவனை திட்டுறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? பஞ்சாங்கம் பார்க்க வந்த பாப்பானும் கண்குருடும். நீ தானடா பார்த்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண, இப்போ ஆயிட்டா. அப்புறம் எழுதினவன் தான் குருடோ, கடவுளுக்கு எழுத்தாணி கூறு இல்லையோ. அப்போ ஏட்டில் தானே எழுதுவாங்க. அதை இசைப்படி மானம் நாங்கள் சொல்லுவோம். வாழ்க்கையை வந்து எந்த காலத்தில் நகரத்தார் வச்சுருந்தாங்கன்னா இசை பிடி மானம். வாழ்க்கையில் வந்து இந்த இசைப்படி மானம்டா, தன்மானம்டா இது. அதுதான் அக்ரிமெண்ட். அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடுறீங்களே, அதுதான் நாங்கள் எழுதுறது. எழுத்தாணியில் எழுதுவோம். உங்கள் குடும்பம் என் குடும்பம் ரெண்டையும் சேர்த்து, அப்பா பேர் அம்மா பேர் மகன் மகள், அதான் இசை பிடி மானம். அப்படி எழுத்தாணி அதை எழுதுறாங்கம்மா. எழுதினவன் தான் குருடோ, எழுத்தாணி கூறு இல்லையோ, தாலி பொருத்தம் இல்லை, தட்டான் கை ராசி இல்லையா. இப்படி தட்டானுக்கு ராசி இல்லையா, அதனால தாலி போச்சா, அவனை திட்டுறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? மாலை பொருத்தம் இல்லை, பைராவி ராசி இல்லை. அந்த கோயிலேருந்து கொண்டு வர்றவனுக்கு பேர் வைராகி, அவன் ராசி இல்லை, ஏன்னா நான் விதவே ஆகிட்டேன். சேலை எடுத்ததும் சேனியன் கை ராசி இல்லையா, சேலை நெய்தவன் ராசி இல்லை, அதனால நான் விதவே ஆகிட்டேன் அப்படின்னு தன்னுடைய துக்கத்தை எல்லாம் அடுத்தவன் மேலே சார்ஜ் பண்ணி இது மாதிரி பாடுவாங்க. அதாவது நீங்கள் போனீங்கன்னா துக்கத்தை 2 வார்த்தை பேச மாட்டாங்க, உடனே பாட்டாலும் சொல்லுவாங்க. இப்படி ஆட்சிகள் ராஜ்யத்தில் இந்த செட்டிநாடு அவ்வளோ ஓஹோன்னு இருந்தது. என்னைக்கு ஆட்சிகளுக்கு வந்து படிப்பும் பண்பாடும் மாற ஆரம்பிச்சதோ, நகரத்தார்கள் காரைக்குடியுடைய மேன்மை பூரா கிட்டத்தட்ட 75% பதில்லை. நான் சொன்னதெல்லாம் நான் சென்னைக்கு வர்ற முன்னால் நடந்தது. இப்போ எல்லாமே மாறி போச்சு. நினைச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கறது இல்லை, நீ என்ன சொல்றது நான் என்ன, ஈகோ. அப்போ ஈகோவே இருக்கிறது இல்லை. அதாவது ஒரு பிரச்சனையை வந்தால் அப்போ ஆட்சியை கட்டுங்கப்பா. கடைசியாக அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களால சால்வ் பண்ண முடியலன்னா அப்பா செட்டியார் என்னப்பா சொல்கிறாங்க. இப்படி 2 பேரும் பகிர்ந்து நல்லது கெட்டது பூரா இருந்ததுனால தான் இப்படி வாழ்ந்தாங்க. அதாவது கடைசியாக நகரத்தாலாம் யாருங்கிறார்? சிந்து வழி புகழ் காத்து சீர்காத்து நிறந்தாத்து தென்னாடு வந்த குலமே, திருவுடைய சோழனவன் செம்மான் புகார் நகரில் திருக்கோவில் கொண்ட குலமே, வந்தவழி மறவாது வாய்வை நெறி தவறாது வாழ்வாங்கு வாழ்ந்த குலமே, வாணிபமும் மத நெறியும் வளர்ந்தோங்கி நாள்தோறும் வளமாக நின்ற குலமே, என் தமிழர் நாடெங்கும் இறைப்பணியே பெரிதென்று எந்நாளும் செய்த குலமே, காவியங்கள் 5 3 தலை தூக்க காட்டுவதும் எங்கள் குலமே, கடுகளவு தான் சொன்னேன் மலையளவு புகழ் உண்டு காண்பாய் நீ தமிழர் நிலமே, 6000 பேர்கள் கற்கின்ற கழகத்தை அண்ணாமலை நாட்டினான். அண்ணாமலை யூனிவர்சிட்டி 6000 பேர்கள் கற்கின்ற கழகத்தை அண்ணாமலை நாட்டினான். அவனோடு போட்டியிட அத்தனையும் தான் தந்து அழகப்பன் பெயர் சூட்டினான். அழகப்பா காலேஜ் அவர் பண்ணார் சொல்றாரு. அப்ப சொல்றாரு, சேராத செல்வத்தை சேர்த்தாலும், எல்லாம் வட்டி கொடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, தப்பா சம்பாதிப்பாங்க. அவர் என்ன சொல்றார்? சேராத செல்வத்தை சேர்த்தாலும் நல்ல வழி செலவாகும் எங்கள் கொடுமை. அதை கடவுள் அது இது தானம் தர்மம் கொடுத்து அதை பேட்சப் பண்ணிடும், அதை பேசிஃபை பண்ணுவாங்க. அடுத்து என்ன சொல்றாரு? செந்திருவை சரஸ்வதியை கேட்டேனும் உண்மை நிலை தெரிந்து கொள் தமிழரிடமே. நான் சொன்னது பத்தாது, சரஸ்வதியை கேளு, லட்சுமியை கேளு, அவங்க யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னு முடிக்கிறார். ஸோ இது நகரத்தாருடைய பண்பாடு இந்த
16 வரியில அத்தனையும் முடிச்சுட்டு போயிட்டார். இப்ப இப்ப பாட்டீங்க இல்லையா, இப்ப இதுல ஒரு அற்புதமானது இருக்கு. இப்ப ஒண்ணு புரியுது, கண்ணதாசன் ஐயா இப்ப அதுல கடவுள் மேல சாடுறாங்கல்ல. ஆமா இப்போ எல்லா கண்ணதாசன் ஐயாவோட பாடல்களையும் ஒரு கடைசி கடவுளை சாடிடுவார். ஆமா ஆமா அது கடவுள் செய்த குற்றமடி, ஆமா ஆமா வசந்த மாளிகையில கூட கடவுளுக்கு ஆமா. எந்த பாடல் எடுத்தாலுமே அப்போ அது இங்க இருந்து தான் இதான் எடுத்திருப்பாரு. அவருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம். ம். அதாவது போய் உட்கார்ந்தா ஒரு மரணத்துல அந்த ஆட்சி என்ன பாடுறாங்கன்னு உட்கார்ந்து கேட்பாரு. ஓ. அவங்க பாடுறத உடனே ஏதாவது ஒரு வழியில பாட்டை வந்துடும். அவர் எழுதுன இதெல்லாம் இந்த 8 அடுக்கு மாளிகையெல்லாம் அங்கேருந்து எடுத்ததுதான். அவர் தென்றல் வந்து வீசாதோ, சட்டி சுட்டுகளா எல்லாம் எவ்வளவு பாப்புலர் சாங். இந்த பல்லவி இந்த தகவல்கள் வந்தது இல்லைங்க. நம்மளே கண்ணதாசன் நிகழ்ச்சி பண்ணிருக்கீங்க, நானும் ஒரு 3 நிகழ்ச்சி பண்ணிருக்கேன். பட் அந்த பாடல்கள் இங்க இருந்து எடுத்த தகவல். அவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லியிருக்காரு, நான் மாலையிட்ட மங்கையில அந்த பல்லவி நான் ஒரு மரணத்தில் ஒரு ஆட்சி பாடினதை வச்சுதான் சில்லென்று பூத்த சிறுநெறிஞ்சு காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனானே, அதை நான் அங்கே இருந்தால் எடுத்து செந்தமிழ் தேன்மொழியால் எழுதுனேன்னு சொல்லியிருக்காரு. அது ஒன்று. ஆனால் இதெல்லாம் நிறைய இருக்கு. அவர் இவங்க ஆட்சிமார்கள்ட்டேருந்து அவர் நிறைய கற்றுக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் ஆட்சின்னே ஒரு இதே எழுதியிருக்காரு, ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அதனால நகரத்தார்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வரலாறு. அன்று இருந்த வரலாறு இன்னைக்கு இல்லை. அதான் நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆமாம் சார், பல நல்ல தகவல்கள். தமிழ், தெய்வீகம், கலை, பண்பாடு, சமையல் ஒன்று மட்டும் விட்டுருக்கோம். அது அடுத்த இதில் பார்க்கலாம். எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப இது வந்து ஒரு கட்டுக்குள்ள அடக்க முடியாது. இப்போ ஒரு நாள் இல்லை. ரொம்ப சந்தோஷம். அதனுடைய நீங்க சொன்னப்போ அந்த ஒற்றுமையை சொன்னப்போ சந்தோஷமா இருந்தது. ஆனா இப்போ பிரிஞ்சிருக்காங்கன்னு போது வேதனையா இருக்கு. இந்த நகரத்தார் மறுபடியும் ஒரு வீட்டுல நிச்சயமா ஒரு டைவர்ஸ், எல்லா வீட்டையும் தட்டினா ஒரு வீட்டுல ஒரு டைவர்ஸ் அது போகணும். அது மாற்றம் வந்து அந்த பழைய நீங்க சொன்னீங்கல்ல எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அந்த நிலை நகரத்தார் வரணும்ன்றத நாங்க எங்க நேயர்கள் சார்பாக நாங்க வேண்டிக்கிறோங்க. இந்த நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த சந்திப்புல அவங்களுக்கு இருந்தவங்களை பத்தி நான் நிச்சயமா சொல்றேன். கண்டிப்பா. இந்த பி குட் சேனல்ல நல்ல விஷயம்ன்றதுனால நீங்க எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.